ஏக்கோ அப்ப நான் போயிட்டு வரேன்னு கூட 2 நாள் இருந்துட்டு போய ராணி. அதுக்குள்ளேயே அவசரம் உனக்கு. 2க்கும் ஸ்கூல் இருக்குல்லக்கா. அப்ப பெய்தானே ஆகணும். லீவ் விட்டதுக்கப்புறம் வேணா வாரோம். பரீட்சை வேற ஆரம்பிக்க போதுலக்கா. ஆமா ஆமா கவினி, நல்லா படிக்கணும். நல்லா படிச்சு நல்ல பெரிய பெரிய வேலைக்கு போகணும். ஆட்டும் பெரியம்மா. அப்ப பெரியம்மா நானு இங்கே இருங்க. என் சௌமி தங்க தான் நல்லா படிப்பாளே. நீயும் நல்லா படிக்கணும் மக்களே. சௌமி பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சு கலெக்டர் ஆயிருவா. காமெடி பண்ணாதீங்க பெரியம்மா. இந்த மூஞ்ச பாருங்க, கலெக்டர் ஆகிற மூஞ்சி மாதிரியா இருக்கு. ஏம்ல, நான் உன்னை விட நல்லா தான் படிப்பேன்னு, நிறைய மார்க் எடுப்பேன். உனைய மாதிரியா ஒவ்வொரு பாடத்துலையும் 1, 2, 3ன்னு எடுக்கிறதுக்கு. சௌமி இருக்கு, அந்த 2 கரப்பிலையும் தட்டி விட்டுருவேன். பாருங்க பெரியம்மா. ஏல, உனக்கு இருக்க முடியலையோ? மூஞ்சிலாம் ஒரு போக்குல போகுது. உண்மையை தானே சொல்றா? நீ ஒழுங்கா படிச்சா அவ எதுக்கு உன்னை சொல்ல போறா? எம்மா, நீயும் மாமா அவகிட்ட சேர்ந்துட்டு நீ கிண்டல் பண்ற. பாருல, நான் பெரிய பிள்ளைய ஆகி டாக்டர் ஆகி உனக்குலாம் ஊசி போடுறேன். சௌமி, இப்ப எங்க டாக்டர்லாம் ஊசி போடுறாவ? உனக்கு ஊசி போடணும்னு ஆசை இருந்தா நர்ஸு தான் ஆகணும். ஆமாம், டாக்டர்லாம் சும்மா செக் பண்ணிவிட்டு பேப்பரில் என்னத்தையோ கோழிக்கு இருக்குனாப்பில் கிறுக்கி கொடுத்துருவாவே. நம்ம நர்ஸுக்கிட்ட தானே போய் ஊசி போடுறோம். உனக்கு ஊசி போடணும் ஆசையாக இருந்தால் நர்ஸ் ஆயிரு. நான் டாக்டர் தான் ஆவேன். என்ன இன்னும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் பேசி முடியல போலயே. அப்பா எப்ப வந்தாவ? நீ எம்ல ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்க. ஒன்னும் இல்லப்பா. என்ன ராணி, கிளம்புமா? அம்புஜம், அப்ப நாங்க வரட்டா? ஏத்தா, நீங்க என்ன என் தங்கச்சிக்கு மேலலாம் போறதுக்கு அவசரப்பட்டுட்டு நிக்கிறியே? அப்ப நீங்க தான் சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க 2 நாளைக்கு மேல இருக்க கூடாது, நான் வந்து கூப்பிட்ட கிளம்பிடணும்னு. இங்கே இருங்க. அப்படிதான் நான் சொல்லுவேனா? ராணி எவ்வளவு நாள் இருக்கட்டு. இப்ப பிள்ளைகளுக்கு பரிச்சை ஆரம்பிக்கல, அதான் கூட்டு போக வந்தேன். தென்னைக்கு வேற உரம் ஊத்தணும். உரக்கடையில சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவனுவோ எடுத்து வச்சுட்டு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கானுவோ. போற வழியில அதையும் வாங்கி போட்டு போகணும். ஏத்தா, அப்ப எப்படி 4 பேர் வண்டியில போக முடியும்? ராணியையும் சௌமியும் பஸ் ஏற்றி விட்டுருவேன். நான் இந்த பையனை கூட்டிட்டு உரம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நீங்க ஒரு நாள் வாங்கம்மா. வாரம் தான், பிள்ளைகளுக்கு காலேஜ் லீவ் விடட்டு. ஆட்டும், மக்களே நல்லா படிக்கணும். காலேஜுக்கெல்லாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். யாரு என்ன சொன்னாலும் நேரா அம்மா கிட்ட வந்து சொல்லிடணும். எதுவும் அம்மா அப்பா கிட்ட மறைக்க கூடாது. சரிங்க சித்தப்பா. சோனி, அபி, அப்ப நாங்க போயிட்டு வரோன்னு. ஏக்கா, லீவ் விட்டதும் வாங்கன்னு. ஆமாக்கா, நான் ஒத்தையில இருக்கேன் பாத்தீங்களா? அவன் வெளியில எங்கேயாவது ஓடிடுவான்க்கா, நம்ம விளையாடுவோம். இந்த செமஸ்டர் லீவ் விடும்ல சௌமி, நாங்க கண்டிப்பா வரோன்னு. ஆட்டும்க்கா, நாங்க போயிட்டு வரோம். பாய். சரிக்கா, அப்ப நாங்க வரோன்னு. பிள்ளைகளை கூட்டிட்டு பத்திரமா போயிட்டு வா. பெரியம்மா பாய். பெரியம்மா பாய். பாய் மக்களே, சேட்டை பண்ணாம இருக்கணும், நல்லா படிக்கணும். சரி பெரியம்மா. சித்தியோ பாய். பாய் மக்களே. என் தங்கச்சி போனதும் வீடே வெறிச்சோடினாப்புல இருக்கு. அந்த பிள்ளைய கூட 2 நாள் இருன்னா இருக்க மாட்டுக்கா. சரி, என்ன செய்ய, பிள்ளையில வச்சிருக்கோம். பரீட்சை வருதுல்ல, படிப்பு தான் ரொம்ப முக்கியம். என்ன ஏதோ மெசேஜ் வருது? 5000 ரூபாயா? 5000 ரூபாய் ஏறி இருக்கு. யாரா இருக்கும்? நம்மளுக்கு யாரு 5000 ரூபாய் போட்டிருப்பாவ? யாரும் கொடுக்க வேண்டியது இல்லையே. குழுவுக்குள்ள பணமும் அடுத்த மாசம் தான் வருது. அது 50,000 வரும். இவிய அப்பா போட்ட மாதிரி தெரியலையே. சரி, இவிய அப்பாட்டியே கேட்டுருவோம். நம்ம அக்கௌண்ட்ல காலையிலேயே மகளிர் உரிமை தொகையை 5000 ரூபாய் மொத்தமா போட்டு விட்டுருக்காவ. எங்க வீட்லயே என்னைய நம்பி ஒரு 1000 ரூபாய் காசு கொடுக்க மாட்டுக்காவ. ஆனா கவர்மெண்ட்ல இருந்து 5000 ரூபா போட்டு விட்டுருக்காவல. புல் காசு நம்மளுக்கு தான். யாருக்கிட்டையும் மூச்சையே காட்டிடக்கூடாது. எல்லாம் நம்ம தான் செலவு பண்ணணும். எப்படியும் அத்தை கிழவிக்கும் 5000 ரூபாய் தனியாக விழுந்திருக்கும். என்ன பண்ணலாம்
காலையில இருந்து கையும் ஓட மாட்டுக்கு காலும் ஓட மாட்டுக்க. சின்ன பொண்ணே, ஒரு யோசனையும் வர மாட்டுக்கு. ஐயோ, சின்ன பொண்ணே, அட நாலு முடி. சின்ன பொண்ணே, காலையிலேயே மெசேஜ் பாத்தியா? உங்களுக்கும் அப்ப 5000 ரூபாய் விழுந்திருக்கா? அப்ப எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் இப்ப கிடைக்கும். ஆமா சின்ன பொண்ணே, இன்னைக்கு ஒரே ஜாலி தான். ஏகும் தல கட்டி கல 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 ஹூ ஹா ஹூ ஹா. ஏகும் தல கட்டி கல 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 ஹூ ஹா ஹூ ஹா. காசு பணம் துட்டு மணி மணி. கொடை பிடிச்ச நைட்டுல பறக்க போற ஹைட்டுல. தலகாலு புரியல தலகீழ நடக்கிறேன். நீ என்னைக்கு நேரா பார்த்து நடந்திருக்க மூதேவி? இந்த கிளவி எப்பக்கா வந்துச்சு? அதான் எனக்கும் தெரியல சின்ன பொண்ணே, சமாளிச்சு எடுத்துட்டு வா. நான் அம்புஜக்கா இல்லைன்னா லட்சுமிக்கா வீட்டுல நிப்பேன். என் 4 முடி ஒத்தையில விட்டுட்டு ஓடாதீங்க. காலையிலேயே ஓ மாமியா கிட்ட எல்லாம் நிக்க முடியாது. எத்தே வீட்டுக்குள்ள இப்படி 2 பேரும் குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கீல, உனக்கு கொஞ்சம் மாதிரி ஏதாவது மண்டையில இருக்கா? இருக்குதே, மண்டையிலயும் இருக்கு, என் அக்கௌண்ட்லயும் இருக்கு. அக்கவுண்ட்ல இருக்கா? இந்த கிளவிக்கு 5000 ரூபாய் ஏறினது ஒன்றும் தெரியல. இதுக்கு நியூஸ் தெரியறதுக்குள்ளேயும் நம்ம நல்ல ஜாலியா எங்கேயாவது போயிட்டு வந்துடணும். இல்லைன்னா இருக்க ரூபாவை பூரா உருவிட்டு விட்டுரும். காலையிலேயே என்னத்த உளர்ற? போ போய் வேலைய பாரு. போறேன் தே போறேன். ஒரு நிமிஷம் இருங்க, அம்புஜிக்கா கூப்பிட்டு விட்டாவலாம், என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அம்புஜி எதுக்கு உனைய காலையிலேயே கூப்பிட்டு விட்டா? எனக்கு என்னத்தே தெரியும். வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு எந்த ஆளையும் போ. இருங்கதே, ஒரு நிமிஷத்துல வந்துடுவேன். சின்ன பொண்ணு எஸ்கேப். மருமவுள போவாத நில்லு. இந்த ஒரு நிமிஷத்துல வந்துடுவேன் தே. நெட்ட மாடு அந்த ஆளை ஒளிஞ்சு போயிட்டா ஊறிச்சு வர. இவ ஒரு நிமிஷத்துல வரக்கூடிய ஆளா? என்னதான் மனசியோ. லட்சுமி, என்ன லட்சுமி பழைய அரிசியை போட்டு புடைச்சிட்டு இருக்க? அரிசி வேணா வாங்கி தரவா? வேண்டாம், இந்த இருக்குல்ல வச்சுக்கிட்டே இருந்தா வம்பா போயிரும். அரிசி நல்லா தான் இருக்கு, இது முடிஞ்சப்புறம் வாங்கிக்கலாம். அதுக்கு இல்ல லட்சுமி, நைட்டே குறுக்கெல்லாம் வலிக்கு கை கால் நோவுன்னிய. இப்ப இதை உட்காந்து புடைச்சி எடுத்து சமைக்கணும். லேட்டாம்ல லட்சுமி. இப்ப என்ன வெட்டி முறிக்கவா போறேன், இருந்து வைப்பேன். சரி லட்சுமி, அப்ப பாரு. வந்துட்டாரு, காலையிலேயே என்ன அக்கறையோ, இதை தானே பொங்கி தின்னுட்டு இருக்கோம். லட்சுமி, என்ன மனுஷா? மாடுகளுக்கெல்லாம் குளிப்பாட்டி எடுத்து தண்ணி காட்டிட்டேன், நீ ஒன்னும் செய்ய வேண்டான்னு. அப்படியா, குளிப்பாட்டி விட்டேரோ? ஆமா ஆமா லட்சுமி, வேற தவிடு புண்ணாக்கு எதுவும் வாங்கணுமா இருக்கா? இருக்கு, நாளைக்கு ஒரு நாளைக்கு போறோம், அடுத்தாப்புல போய் வாங்கணும். ரூபா தரியா லட்சுமி, நான் வாங்கிட்டு வரேன். வேணாம், எனக்கு பசாருக்கு போக வேண்டியது இருக்கு, வரையில வாங்கிட்டு வந்துடுறேன். ஆட்டு லட்சுமி. லட்சுமி. என்ன சும்மா போயிட்டு போயிட்டு வந்து லட்சுமி லட்சுமின்னு கூப்பிட்டுட்டு கிடக்கேரு, உமருக்கு இருக்க முடியலையா? இல்ல லட்சுமி, அடுத்த வாரம் கோயில் கொடைக்கு போறோமே, நல்ல சேலை இருக்கா? இல்ல எதுவும் எடுக்கணுமா? சேலையெல்லாம் இருக்கு, ஒன்னும் எடுக்க வேணாம். இருக்கு சேலையை உடுத்திட்டு வந்தா போறாதா? இன்னைக்குதான் அலுவசமா வந்து கேட்காரு. இத்தனை நாள் கோயில் கொடை இல்ல, கல்யாணம் காது குத்து இல்ல, அப்பமெல்லாம் சேலை இருக்கா சட்டை இருக்கா பாவடை இருக்கான்னு கேட்கல. இல்ல லட்சுமி, எடுக்கணும்னா சேலை எதுவும் எடுத்துருவேன், அதான் கேட்டேன். எனக்கும் டவுன் வரைக்கும் போகணும், போக வேண்டிய வேலை இருக்கு. வேணாம் வேணாம், இருக்கிறது போறோம் எனக்கு. லட்சுமி, அது உனக்கு அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் ஏறி இருக்குல்ல? ஆமா ஏறி இருக்கு. அதுல எனக்கு ஒரு 2000 ரூபாய் தாயேன். அதான பார்த்தேன், காரியக்கார ஓனா வாரியில் அடி வாங்கிட்டு போனா. அந்த ரூபால இருந்து ஒரு பைசா குறைஞ்சது கைய சுக்கு சுக்கா நொறிச்சு போடுவேன். என்ன லட்சுமி இப்படி சொல்ற? இந்த காசுக்கு தான் அடிபட்டுட்டு காலையில இருந்து உருண்டுட்டு வந்தேரோ, அதான பார்த்தேன். நானும் என்னத்துக்கா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதானே தெரியுது. இனி என்கிட்ட ஒத்த பைசா கேட்டுட்டு வந்து பாரும், அப்புறம் தெரியும் நடக்கிறத வேற. உனக்கு தான் சேலை எடுத்து கொடுக்கலான்னு கேட்டேன் லட்சுமி.
எனக்கு நினைச்சுக்கிட்டியோ? ஆ, இத்தனை வருஷமா சேலை எடுத்து கிழிக்கல, இப்ப அப்படியே கிழிச்சு தள்ளிடுவாரு. ஒழுங்க ஓடி போயிரும். வந்துட்டார் காலையிலேயே. என்ன லட்சுமி அக்கா, தண்டபாணி என்ன சோகமா போறாவ? அவருக்கு என்ன இருக்க முடியல. ஏன்க்கா சண்டைய போட்டீங்க? 5000 ரூபாய் எல்லாருக்கும் அக்கௌண்ட்ல ஏறி இருக்கல சின்ன பொண்ணு, அதுல 2000 ரூபாய் தானே நிக்காரு. என்னத்துக்கா இருக்குங்க? குடிக்கிறதுக்கு. கேட்டா சேலை எடுத்து தரேன் லட்சுமி உனக்கு, அடுத்த வாரம் கோயில் கொடைக்கு உடுத்திக்கோங்காரு. இந்த மனுஷன் தீபாவளி பொங்கலுக்கே துணி எடுத்து தர மாட்டாரு, இதுல கோயில் கொடைக்கு உடுத்ததுக்கு இவர் எனக்கு துணி எடுத்து தராராம். திடீர்னு தண்டபாணி அண்ணனுக்கு உங்க மேல பாசம் பொங்கி இருக்கும். ஆமா ஆமா பொங்கும். ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? இதே விஷயமா தான்க்கா நாங்களும் பேச வந்தோம். ஆமாக்கா, 5000 ரூபாய் ஏறி இருக்கலாம் எல்லார் அக்கௌண்ட்லயும். டூருக்கு பிளான் பண்ணியிருக்கோம். டூருக்கு காருக்குலாம் நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் ஒரண்டியும் வரல. நானே அடுத்த மாசம் குழுவுக்கு ஆகுமேன்னு வச்சிருக்கேன். ஏன் லட்சுமிக்கா அப்படி சொல்லாதீங்க. எத்தனை நாளா நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நாளாவது போயிருக்கோமா? அதானே, இந்த வாட்டி பாருங்க கோடை விடுமுறைக்கு சேர்த்து 5000 ரூபாய் போட்டு விட்டுருக்காவ. இதெல்லாம் எதுக்கு லட்சுமிக்கா? நம்மள என்ஜாய் பண்றதுக்கு. ஆமாக்கோ, வாங்கக்கா எல்லாரும் சேர்ந்து ஜாலியா போயிட்டு வருவோம். இந்த மாடுல வச்சுட்டு நான் எங்க சின்ன பொண்ணு வர போறதா இருந்தா நீங்களே போயிட்டு வாங்கம்மா. அதெல்லாம் தண்டை பண்ணி என்ன பார்த்து போவேன். வாங்கக்கா, நம்மளுக்கு எப்பமாச்சுதான் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கி. வேண்டாம் சின்ன பொண்ணு, டூர்னாலே 2-3 நாள் ஆகும். அடல்ல சூர் 2-3 நாள்லாம் ஆகாது. இங்கோடி பக்கத்துல ஃபால்ஸ்ல குளிக்கிறதுக்கு அப்படி எங்கேயாவது போயிட்டு வருவோம். ஆமாக்கா, காலையில போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருவோம். அம்புச்சக்கா கிட்ட எல்லாம் கேட்டாச்சு, ஆவியலும் ஓகே சொல்லிட்டாவ. அப்படியா? அம்பிச்சக்கா வரேன்ட்டாவளோ? ஆமா, பின்ன நீங்க மட்டும் தான் வரமாட்டேங்க. யாரெல்லாம் வரேன் இருக்காவ? நம்ம தெருல இருக்க எல்லார்ட்டையும் கேட்கணும். எல்லார்ட்டையும் கேட்டு ஒரு வேனை பிடிச்சி போயிட்டு வருவோம். என்ன லட்சுமி, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? அம்பிச்சக்கா நீங்களும் போறீங்களோ? லட்சுமிக்கா இனி கன்ஃபார்மா வந்துருவாவ. எப்படி நாலு முடி? ஆமா, அம்புச்சக்கா வாரேன் இருக்காவல்ல. ஆமா லட்சுமி, சும்மா தானே இருக்கோம். நம்மளும் டூர் போடணும்னு எத்தனை நாளா பேசிட்டு இருக்கோம். ஒரே வெயிலா இருக்கு, அழகா ஜாலியா போயிட்டு வருவோம். பிள்ளைலாம் இருக்கேக்கா. பிள்ளைகளையும் கூட்டிட்டு போவோம் லட்சுமி. காலையில போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர மாதிரி பாப்போமே. சரி அம்பிச்சக்கா, அப்ப யோசிச்சு சொல்றேன். இதுல என்ன ரோசனை இருக்கு? வா லட்சுமி, வீட்டுக்குள்ளேயே வீட்டு வேலையை பார்த்துட்டு கிடக்கும். இந்த மாதிரிலாம் என்னைக்காவது வந்து அங்கங்கேயும் போனாதான் உண்டு. போயிட்டு வருவோம். காசுலாம் எவ்வளவு முடிவு பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் இனிமேதாக்கா பேசணும். நீங்க வாரீங்களா? உங்க வீட்டுல பூ மாதிரி நீங்களும் அப்படிதானே? ஆமா ஆமா, காருண்யா எங்கேயும் போறாவலாமே அடுத்த வாரம். ஆமா, அந்த பிள்ளை ஹனிமூனுக்கு போகுது. நம்ம இந்த பக்கம் டூருக்கு போவோம். எல்லார்ட்டையும் கேட்டுட்டு யார் யார் வராவ, எத்தனை பேர் வராவன்னு ஃபர்ஸ்ட் கணக்கு எடுப்போம். அப்புறம் எங்க போறது, வண்டிக்கு எவ்வளோ ஆகும் எல்லாம் கேட்டு வச்சு கணக்கு பண்ணிட்டு காசெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டு வருவோம். ஆட்டும், அப்ப ஒவ்வொருத்தர்கிட்டயே கேளுங்க. சின்ன பொண்ணு, நம்ம மட்டும் தானே இல்ல ஆம்பளையாலும் வரணுமா? நோ, ஒன்லி லேடிஸ். ஜென்ஸ்லாம் நாட் அலவுடு. யாமட்டி? ஏன் அம்புச்சக்கா, நம்மளே என்ஜாய் பண்ணதுக்கு போறோம். இதுல புருஷ மருளெல்லாம் கூட்டிட்டு போனா எங்கோடி ஜாலியா இருக்கிறதுக்கு. அதுவும் சரிதான். என் வீட்டுக்காரலாம் ஒரு பக்கமும் போட மாட்டாரு. புழுன்னு வந்துருவாரு. அதனால ஒருத்தர் வீட்டுல இருந்து ஜென்ஸ் வரக்கூடாது. நம்ம லேடிஸா பார்த்து போயிட்டு வருவோம். சரிங்க டி, அப்ப யார் யார் வராவன்னு பார்த்து காசெல்லாம் பிரிங்க. போடு, தக்கிட்டு இனி ஜாலிதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.